யூஎஸ் சர்வீஸ் மெம்பர்ஸ் இருக்காங்களே, இந்த வார் கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்ச டைம்ல ஒரு 6 பேர் வரைக்கும் உயிரிழந்தாங்க பாருங்க, யூஎஸ் சோல்ஜர்ஸ். இவங்களோட பாடிஸை டிரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு செரிமனி ஒன்று நடக்கும். அதுல அமெரிக்க அதிபர் பிளஸ் அவரோட ஒய்ஃப், அப்புறம் துணை அதிபர் வேன்ஸ் இருக்கார்ல அவரு பிளஸ் அவரோட ஒய்ஃப்னு இத்தனை பேர் கலந்துக்கிறாங்க. என்டையர் அமெரிக்கா முழுக்க அந்த வீர மரணம் அடைஞ்ச சோல்ஜர்ஸ்க்கு வீர வணக்கம் செலுத்துறது மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களோட ஒரே ஒரு எண்ணமா இருந்துட்டு இருக்குங்க. இந்த ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்களா, இவங்க தான் அந்த 6 பேர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல உயிரிழந்தவங்க. முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கேப்டன் கோடி கோர்க், அண்ட் செகண்டா பாத்தீங்கன்னா சீஃப் வாரண்ட் ஆபீசர் 3 ராபர்ட் எம் மாசான், அண்ட் தேர்ட் அவரை பாத்தீங்கன்னா மேஜர் ஜெஃப்ரி ஆர் ஓபிரைன், அண்ட் இவங்க பேரு சர்ஜன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிக்கோல் எம் ஆமா, அண்ட் நடுவில் இருக்கார்ல இவரு சர்ஜன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோவா எல் டைட் ஜீன்ஸ், அண்ட் கடைசியா இருக்கார்ல அவரு சர்ஜன் டிக்லான் ஜே கோடி, யூஎஸ் ஆர்மியை சேர்ந்தவர். இந்த 6 பேர் சார்ந்துதான் வீர வணக்கம் செலுத்துற படம் அமெரிக்கால பெருசா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானை ஹிட் பண்ணிட்டு இருக்காரு, இஸ்ரேல் படையும் சேர்ந்து ஹிட் பண்றது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பதிலடி தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பேச சார்ந்து ஈரான் அடிச்சிட்டு இருக்கு, தொடர்ந்து போயிட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் இஸ்ரேல சின்ன பின்னமாயிட்டு இருக்கு பாருங்க. அதுவும் அங்க இருக்க பேஷேவா பகுதி இருக்குல்ல, அது சார்ந்த ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்துச்சு. அந்த தாக்குதல் நடத்தின கள நிலவரத்தை இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ நேர்ல போய் பார்த்திருக்காரு. பார்த்த ஒரு சில வாக்குறுதி அந்த மக்களுக்கு கொடுத்திருக்காரு. நம்ம மீண்டு வருவோம், யாரும் கவலைப்படாதீங்கன்னு அவர் அங்க சூழ வச்சுட்டு வந்திருக்காரு.